வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் வறுவல் செய்ய போறோம். இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதை எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நாம ட்ரம்ஸ்டிக் வறுவல் பண்றதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 10 பீஸ் வந்து பூண்டு பல்லு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து பொடியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் வறுவலுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்க்குறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகாத்தூளுக்கு ஈக்குவலாக நம்ம மல்லித்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூளை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலையும் சேர்த்து நம்ம வந்து கலந்துக்கலாம். எல்லா மசாலாவையுமே நம்ம வந்து ஒன்றா கலந்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்து வந்து மசாலா கூட கலந்துக்குவோம். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வறுவல்லேருந்து மசாலா வந்து உதிராமல் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்து வச்ச மசாலாவை இதை சிக்கன் கூட வந்து கலந்து விட்டுக்கலாம். சிக்கனை வந்து இடையிடையிலே வந்து கொஞ்சம் கீறி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா வந்து நல்லா இறங்கி வரும். இதில் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம வந்து மசாலா வந்து கலந்து விட்டுக்குவோம். இப்போது சிக்கன் ட்ரம்ஸ்டிக் கூட எல்லா மசாலாவையும் கலந்தாச்சு. இதை நம்ம குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து வறுவல் வந்து சூப்பராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சுருந்துட்டு மறுநாள் மதியத்துக்கு நம்ம செய்கிறதுக்கு கூட வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வச்சுருந்துட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி இதை வந்து அவனில் வந்து செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வேளை அவனில் செய்ய வேணாம்னு நினச்சிங்கன்னா அடுப்புலேயே கூட நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு லைட்டாக கொஞ்சமாக நம்ம எண்ணெயை சேர்த்து கூட நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அவனில் வைக்கிறதுக்கு 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடியாகி வந்துடும். இப்போ நல்லா சூப்பராக நல்லா சிக்கன் ட்ரம்ஸ்டிக் வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.